Dear parents, dear students, நான் இன்று ஒரு பிள்ளையோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர்கள் அந்த பிள்ளையின் வாழ்வியலோடு அந்த பிள்ளையை ஒரு சிறந்த ஒரு நல்ல நிலையை அடைய வைக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தமாக சில விடயங்களை கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் ஒரு பிள்ளை அந்த பிள்ளை பிறந்தவுடன் அந்த பிள்ளையோடு நேரடியாக தொடர்பு பெறும் பொறுப்புதாரிகள் அந்த பிள்ளையின் பேரண்ட்ஸ், பெற்றோர். அந்த பெற்றோர் உண்மையில் சிறப்பான ஒரு நிலையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது பெற்றோர் நல்ல பொறுப்புதாரிகளாக, நல்ல விடயங்களை கலந்துரையாடக்கூடியவர்களாக, வீட்டிலே நல்ல சுதந்திரமான நிலைமையை உருவாக்கக்கூடியவர்களாக பெற்றோர் இருக்க வேண்டும். அதே போல் அந்த பிள்ளையின் 5 வருடங்கள் அல்லது 4 வருடங்கள் முடிந்தால் ஒரு மொண்டசூரி ஸ்கூலில் சேர்ப்போம். அந்த டீச்சர் சம்பந்தப்படுவார்கள். அதே போல் பாடசாலையில் சேர்ப்போம், ஆசிரியர் சம்பந்தப்படுவார். அதே போல் பாடசாலை சம்பந்தப்படும், புத்தகங்கள் சம்பந்தப்படும். ஒரு பிள்ளையின் இந்த வளர்ச்சியை சாப்பிடும் போது BMI வளர்ச்சி அடையும், உடம்பு வளர்ச்சி அடையும். ஆனால் மனோரீதியான உணர்வுகள் ரீதியான அறிவு ரீதியான வளர்ச்சியை நாம் இப்போ சொன்னவர்கள் பேரண்ட்ஸில் ஆரம்பித்து பாடசாலை வரை பேரண்ட்ஸ், அதே போல் ஆசிரியர்கள், பாடசாலை நிர்வாகம், புத்தகங்கள், இவ்வாறான சூழல், பியர் குரூப்ஸ் போன்ற எல்லோரும் இந்த பிள்ளையின் வளர்ச்சியில், அறிவு வளர்ச்சியில் தாக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் நாம் இதில் முக்கியமான ஒரு தரப்பினராக யாரை கருதலாம்? இந்த எல்லா தரப்பினரும் சம்பந்தப்பட்டாலும் பிள்ளையின் வளர்ச்சியில் முக்கியமான ஒரு பிரிவினராக, முக்கியமான ஒரு அணியினராக நாம் பேரண்ட்ஸை தான் கருத முடியும். பேரண்ட்ஸ் தான் ஒரு பிள்ளையின் எதிர்காலத்தில், ஒரு பிள்ளையின் அறிவு வளர்ச்சியில் முக்கிய தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அணியினர். எனவே இந்த பேரண்ட்ஸ் இந்த விடயத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும், கரிசனை கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளையின் எதிர்காலம், ஒரு பிள்ளையின் அறிவு வளர்ச்சி போன்றவற்றில் அதிகமான அக்கறை உடையவர்களாக அந்த பிள்ளையின் பேரண்ட்ஸ், அந்த பிள்ளையின் பெற்றோர் இருக்க வேண்டும். அந்த பிள்ளையின் பெற்றோர் அவ்வாறு இருக்கின்ற போதுதான் உண்மையில் அந்த பிள்ளை ஒரு சிறந்த பிள்ளையாக, ஒரு வளர்ச்சி உடைய, ஒரு மனோ ரீதியான வளர்ச்சி உடைய ஒரு பிள்ளையாக மிளிரும் என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்வோம். அதற்காக பேரண்ட்ஸ், அதற்காக பெற்றோர் உந்து சக்தியை ஏற்படுத்தி பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக மாற்றுவதற்கு நாம் கரிசனை கொண்டு செயற்படுவோம் என்று கூறி இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.